ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பல காலமா இத பெங்களூர்ல வாங்கணும்னு தேடி இருக்கேன். பட் எனக்கு அங்க கிடைச்சதில்ல. சரி இங்க இருக்கான்னு பார்ப்போம்னு தேடி பார்த்து எனக்கு கிடைச்சது தான் இந்த பாக்ஸ். விச் இஸ் நத்திங் பட் இஃப்தார் பாக்ஸ். எங்கேருந்துன்னா தலப்பாக்கட்டியிலேருந்து. இதோட ஆக்சுவல் பிரைஸ் நான் ஸ்க்ரீன்ல போட்டுருக்கேன். ஆனா நான் ஆன்லைன் ஆர்டர் பண்ணதுனால எனக்கு 30 ரிங்கெட் ஆச்சு. ஓகே. குயிக்கா நம்ம பேக்கேஜ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போமா? பார்சல போய் தூக்குனாவே ஹெவியா இருந்தது. என்னடா 30 ரிங்கெட்க்கு தலப்பாக்கட்டில இவ்ளோ ஹெவியா இருக்காதேன்னு யோசிச்சேன். மேல வந்து பார்த்தா தான் தெரியுது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் வாட்டர் பாட்டில் அப்புறம் இந்த ஃப்ளேவர்ட் மில்க். ஓ! இதுதான் விஷயமா? நான் அத தூக்கி சைட்ல வச்சுட்டு மெயின் பாக்ஸ தூக்குனா, ஈவன் அதுவுமே யூசுவல விட கொஞ்சம் ஹெவியா தான் இருந்தது. ரைட்டு. குடுத்த காசுக்கு வொர்த் தான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவங்க கிளைம் பண்ணியிருக்க 5 ஐட்டம்ஸும் இதுல இருக்கா இல்லையான்னு. இந்த 5 ஐட்டம்ஸ் போக ஒரு ரைத்தா அண்ட் ஒரு சால்னா பிளஸ் கட்லரீஸும் இருந்தது. லெட்ஸ் சி வாட் இஸ் இன்சைட் தி பாக்ஸ். அட, அட, அட! அவங்க சொல்லியிருந்த 5 ஐட்டம்ஸும் அந்த பிக்சர்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்க இருக்கு. ஈவன் எல்லா ஐட்டமுமே ஒரு டீசென்ட் குவான்டிட்டில தான் குடுத்துருக்காங்க. ஒரு 2 பேர் ஷேர் பண்ணி கூட இத சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டீசென்ட்டா இருந்தது குவான்டிட்டி. என்னால ஒரே முறை இத காலி பண்ண முடியாது. இத 2 டைம்ஸ் நான் வச்சு சாப்பிடலாம். கண்களுக்கு நிறைவாக இருந்தது. இப்போது சுவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we will begin with the dates. நல்ல 2 டீசென்ட் சைஸ் டேட்ஸ் வச்சிருந்தாங்க. ஃப்ரூட் சாலட் மேலேயே. ஃப்ரூட் சாலட்ல என்னென்ன இருக்குன்னா, வாட்டர்மெலன், பைனாப்பிள், ஆப்பிள் அண்ட் ஸ்வீட் லைம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு. எப்படியும் நம்ம வந்து ஃப்ளேவர்ட் மில்க் தனியா குடிக்க மாட்டோம். அ பேசாம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் மிக்ஸ்சர் மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐட்டம் போயிட்டேன். அடுத்த ஐட்டம் எக் கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டானா எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் அதே மாரி தான் கொத்து பரோட்டானா பிடிக்கும். ஆனா இது எக் கொத்து பரோட்டா. அதனால கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். சாப்பிட்டு பார்த்தா, அதோட டேஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பேசிக் எக் புர்ஜில சப்பாத்திய பிச்சு போட்டு வாட்டெவர் பரோட்டாவ பிச்சு போட்டு, ஒரு கொத்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானே தவிர, இதுல சால்னாலாம் ஊத்தியிருக்காங்களா? இது நிஜமாவே கொத்து பரோட்டாவா? எனக்கு தெரியல. இது எனக்கு புடிக்கவே இல்ல. இத எப்படி காலி பண்ண போறேன்னு தெரியல. இத கொஞ்சம் பெட்டரா பண்ணி வச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டமே இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. சேட்லி லெட்ஸ் மூவ் ஆன் டூ தி நெக்ஸ்ட் ஐட்டம். நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் சில்லி சிக்கன். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்பா இப்படி பண்றீங்க? பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா குடுத்துட்டு, ஏன் இப்படி பண்றீங்க எங்கள? மாதிரி பலமுறை ப்ராசஸ் ஆன சிக்கன் மாதிரி இருக்கு. லைக் ஏற்கனவே குக் ஆயி மேபி ப்ரீவியஸ் நைட் குக் பண்ணிட்டு, அத அடுத்த நாள் மிச்சமான சிக்கன்ல பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சில்லி சிக்கன். கொஞ்சம் பெட்டரா குடுத்துருக்கலாம். இப்ப எனக்கு அடுத்தடுத்த டிஷ் போறதுக்கே பயமா இருக்கு. இப்ப இந்த பிரியாணியும் நல்லா இல்லன்னா ரூ. 600 வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணும். ஆக்சுவலி இது பிரியாணி இல்ல. குஷ்கா தான். அவங்க அத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அ குஷ்கா டீசென்ட்டா இருக்கு. நல்லா இருக்கு. ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. ஊஃப்! யூசுவல் தலப்பாக்கட்டி பிரியாணி டேஸ்ட். தேங்க் காட் அட்லீஸ்ட் இது சாப்பிடுற மாரி இருக்கு. நல்லாருக்கு, நல்லாருக்கு. இப்ப தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அட்லீஸ்ட் பிரியாணி சேவ் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் சிக்கன் 65 வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த சிக்கனும் ட்ரையா இருந்துறக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே வாயில போட்டா, அதாவது எப்படி இருந்ததுன்னா, சாதா பிரியாணிய சூப்பர் பிரியாணியா மாத்துனது இந்த சிக்கன் 65 தான் சொல்லுவேன். குஷ்கால காரம் சாப்பிடுறவங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மி லெவல்ல தான் இருந்தது. பட் இந்த சிக்கன் 65 ஓட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சிக்கனுமே டெண்டரியா அந்த ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது 2ம் மிக்ஸ் ஆயி நல்லா இருந்தது. ஒரு சிக்கன் 65 பிரியாணி சாப்பிடுற மாதிரி. ஓகே. இது போதும் எனக்கு. இது போதுமே. இப்பதான் எனக்கு நிறைவா இருக்கு. பல காலமா காத்திருந்து ஒரு இஃப்தார் பாக்ஸ வாங்கி, அது எங்கடா டிசப்பாயிண்ட்லயே முடிஞ்சிருமோ அப்படின்னு யோசிச்ச என்ன, இந்த சிக்கன் 65 அண்ட் பிரியாணி சேவ் பண்ணிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் டெசர்ட் ட்ரை பண்ணலாம். என்ன வச்சிருந்தாங்கன்னா, கேசரி பாத் வச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கொட்டி ஒரு கேசரி பாத். நான் இதுக்குள்ள இருந்த முந்திரிய தான் தேடிட்டு இருந்தேன். அழகுக்கு மேல ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்காங்களா? இல்ல நெஜமாவே உள்ளுக்குள்ளலாம் இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். ஆனா உள்ளுக்குள்ள இருந்தது. ஒரு 4, 5 கேஷ்யூஸ் கெடைச்சது.
அண்ட் பிரியாணி சாப்பிட்டதுலயே ஒரு மாரி பாசிட்டிவா ஆயிட்டேன். அதனால கேசரி எப்படியும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வாயில போட்டேன். அண்ட் இட் வாஸ் அ டீசென்ட் கேசரி பாத். இந்த ஸ்வீட் டூத்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அவ்ளோ ஸ்வீட்டான ஒரு கேசரி பாத். ஓகே. இதெல்லாம் தான் நம்ம தலப்பாக்கட்டி இஃப்தார் பாக்ஸ்ல வந்திருந்த ஐட்டம்ஸ். இது கூட வந்திருந்த ரைத்தாவ வெள்ளையனே வெளியேறுன்னு வெளியேத்திட்டேன். ஏன்னா, அது ஸ்வீட் யோகர்ட் டேஸ்ட் வந்துடுது. நமக்கு செட் ஆகுறதில்ல. தள்ளி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ்ல என்னோட ஃபேவரைட் இஸ் பிரியாணியும், சிக்கன் 65ம். ஈவன் இந்த குஷ்கா மட்டும் தனியா வச்சிருந்தாங்கன்னா, எனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்காது. பட் இது 2ம் மெர்ஜ் ஆகும்போது தான் ஒரு சூப்பர் ஹிட் காம்போவா மாறிடுச்சு. ஸோ விச் இஸ் மை ஃபேவரைட் ஒன் இன் திஸ் பாக்ஸ். அடுத்தது ஸ்வீட்டஸ்ட் கேசரி. இது 2ஆம் இடம் பிடிக்கிறது. ஒரு டீசென்ட்டான கேசரி. சாப்பிட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். 3வது இடம் இந்த டேட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு. அடுத்து இந்த 2 ஐட்டமும் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. மெயினா இந்த எக் புர்ஜிய அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது வச்சிருக்கவே வேணாம். வைக்காம இருந்தாவே ஒரு மாரி டீசென்ட் பாக்ஸா இருந்திருக்கும். எனக்கு அது மேல உடன்பாடே இல்ல. அத நான் சாப்பிடவும் மாட்டேன். இத்துடன் என்னுடைய இஃப்தார் பாக்ஸ் ஆசை நிறைவேறியது. இந்த தலப்பாக்கட்டி பாக்ஸுக்கு 3 ஐட்டம்ஸ்க்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் குடுக்கலாம். 2 ஐட்டம்ஸ் ரிஜெக்டட். திரும்பவும் இஃப்தார் பாக்ஸ் இன்னும் ஒரே ஒரு முறை வாங்கணும். அது எங்கன்னா சென்னையில மட்டும். எப்பயாவது எப்ப நாங்க போவேன்னு தெரியல. அங்க போகும்போது ஒரு முறை ட்ரை பண்ணலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவுக்கு வருகிறது. நாளைக்கு ரம்ஜான். ஸோ நாளைக்கும் ஒரு ரம்ஜான் ரிலேட்டட் வீடியோவா போடலாம். பாய்.